மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த குத்பா ஷேக் உர்வா இக்ரிமா சுபரி. அதே போன்று இக்ரிமா சுபரி ஹபிதுல்லாஹ் மூத்த வயோதிப முதிர்ந்த தைரியமான ஒரு ஹத்தீப், அவர்களுடைய மகன் உர்வா ஹபிதுல்லாஹ். அந்த குத்பாவின் தலைப்பு இஸ்லாத்திலே கல்வியின் அந்தஸ்து மதிப்பும் ஆசான்களை மதிப்பது கடமை என்ற ஒரு மார்க்க வழிகாட்டலும். ஹம்சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முகவுரையிலே ஒரு கவிதையை படிக்கிறார்கள் கல்வியை பற்றி. பொதுவாக உண்மையான பெருமை என்பது கல்விமான்களுக்கு தான். அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அவருடைய நேர்வழி தேடி வருவார்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு மனிதனுடைய சிறப்பு மதிப்பு என்பது அவன் எந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறானோ அதை கொண்டுதான் அவனுடைய மதிப்பு பெருமதி இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. எனவே மடையர்கள், அறியாதவர்கள், அறிவிலிகள், எப்பொழுதுமே அறிவாளிகளுக்கு, கல்வியற்றவர்கள், கல்விமான்களுக்கு, அறிஞர்களுக்கு, மார்க்க அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸுடைய மார்க்க அறிவை தங்கி முதன்மைப்படுத்துகிறார்கள். அந்த அறிவாளிகளோடு எதிராகத்தான் செயல்படுவார்கள், பகையுமே கொள்வார்கள். பொதுவாக ஏதாவது குடும்ப அந்தஸ்து, மதிப்பு, இவர்கள் பரோபகாரிகள், கொடையாளிகள் என்ற கொடைத்தன்மையை கொண்டு நீங்கள் ஏதாவது குடும்பத்தை நீங்கள் புகழ வந்தால் எங்களுடைய தொடர்பு, அவர் கொடையாளி, நல்ல பெரிய குடும்பம் என்று கண்ணிய மதிப்பை பேச வந்தால் எங்களுடைய தொடர்பு அது கொடைத்தன்மை, தயாளத்தன்மையும் உயர்ந்த அந்தஸ்தும், ஏன் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு சம்பந்தப்படுகிறது. எனவே எப்பொழுதுமே நீங்கள் இல்மை கொண்டு நீங்கள் ஜெயம் பெறுங்கள். எப்பொழுதுமே இல்மை கொண்டு நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். நீங்கள் மௌத்தாகினாலும் நீங்கள் மனிதனுடைய மனங்களிலே வாழ்வீர்கள். மக்கள் மரணித்து விட்டார்கள், உலமாக்களோ மரணித்தாலும் உயிர் வாழ்வர்கள் போன்றுதான். என்னுடைய கல்வி போதனைகளுடைய நூட்களுடைய வழிகாட்டல்கள், கற்பித்தல் இங்கு வாழ்கிறது மாணவர்கள் மூலம், மக்கள் மூலம். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவுடைய ஆயத்தில் வசனங்களை தக்வாவுடைய விஷயங்களை சொல்லிவிட்டு சூரா முஜாதிலா, அதில் முஜாதிலாவுடைய 11வது வசனம், ஈமான்தாரிகள் உங்களுக்கு சபைகளிலே உட்காரும்போது மக்களை கொஞ்சம் ஒடுங்கி நெருங்கி இடம் கொடுங்கன்னு சொல்லப்படாது. நீங்கள் தாராளமாக இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் எழுந்து சென்று முன்னால் வந்து வருவர்கள் இடம் கொடுங்கன்னு சொன்னாலும் அல்லாஹ், நீங்கள் எழுந்து சென்று சொல்ல அல்லாஹ் உங்களுடைய ஈமான்தாரிகளுக்கும் உங்களுடைய அறிவு ஞானம் கல்விமான்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான். மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய அறிஞர்கள், மார்க்க துறையிலே தேர்ச்சி பெற ஆன்மீக அறிஞர்கள் எல்லாம் அந்தஸ்தை உயர்த்துகிறான். அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற செயல்கள் நன்கு அறிந்தவன் என்ற ஆயத்தை ஓய் காட்டினார்கள். அதுபோல் பாருங்க, முதலாவது குர்ஆன் வசனமே கல்வியை கொண்டு, ஞானத்தை கொண்டுதான் ஏவப்பட்டிருக்கிறது. உங்களை படைத்த ரப்பின் பெயரால் ஓதுங்கள், வாசியுங்கள், படியுங்கள். முதலாவது ஓதுங்கள் குர்ஆனுடைய முதலாவது வசனம் என்பதை நாங்கள் ஞாபகம் வேண்டும். அதை குர்ஆனை ஒதுக்கிவிட்டு வேறு விடயங்களை படிக்கின்ற இந்த ஆயத்துக்கு நாங்கள் முதலாவது இடம்பட முடியாது. அல்லாஹ் மனிதர்களை ஒரு சதை கட்டிலிருந்து படைத்தான். ஓதுங்கள், உங்களுடைய ரப்போ கண்ணியமானவன், அந்த கண்ணியத்தை பேணி ஓதுங்கள். அந்த ரப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பேணையால் கற்றுக் கொடுத்தான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனிதனுக்கு தெரியாத விடயங்களை கற்பித்தான், போதித்தான், கொண்டு வந்து சொன்னார். அதே போன்றும் எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கற்றுக் கொடுக்க இந்த அடிப்படையிலே கற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதும் குர்ஆனுடைய சங்கையான ஆழமான கருத்துக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறைகளிலே ஈடுபட்டார்கள். எப்பொழுதும் குர்ஆனை மையமாக வைத்து அவருடைய கல்வி போதனைகளை முன்வைத்தார்கள். எந்த அளவுன்னு சொன்ன கண்ணியமானவர்களே, இந்த கல்வி தேட்டம், கல்வி தாகம் என்பது சஹாபாக்களிடத்திலே அது ஊடுருவிருந்தது. எந்த அளவு நபி அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் கல்விக்கு. பத்ரில் எப்படிப்பட்ட கைதிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள் கைதிகளை தண்டித்து அவருடைய கதையை முடிக்க அனுமதி இருந்தும் மஷூரா பண்ணினார்கள். என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? அதில் உள்ள அறிவாளிகளை, துறை சார்ந்தவர்களை வைத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்குவோம். பாருங்கள், பத்ரில் இப்படிப்பட்ட கைதிகளுக்கு ஆசிரியர் பட்டம் கொடுக்கிறார்கள். பத்ரில் இப்படிப்பட்ட கைதிகளுக்கு, எதிரிகளுக்கு, முஷ்ரிக்கீங்களுக்கு, காபிர்களுக்கு ஆசிரியர் அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். அவர்களிடத்தில் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம். அவருடைய கல்வி என்ற அந்த அறிவு, கல்வி ஞானங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த விடயத்தில் செய்தார்கள். எனவே பொதுவாக பயனுள்ள அந்த கல்வி ஞானம் உம்மத்துக்கு ஒரு பலம், அடிப்படை, அது முன்பு தெளிச்சு பெற முடியும். பல நூற்றாண்டுகளாக இதை வைத்து நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். கல்வி ஞானம் முக்கியம், அடிப்படை. பல்வேறுபட்ட கலைகளிலே தேர்ச்சி தேவை. எனவே பொதுவாக இஸ்லாத்துடைய குலஃபாக்கள், கலீஃமார்கள், அரசர்கள் எல்லாமே உலமாக்களுக்கு மிகவும் முக்கியத்துவமும் கண்ணியம் கொடுத்தார்கள். உலமாக்களை மதித்தார்கள், மேன்மைப்படுத்தி தகவல் விடயங்களையும் உலமாக்களை முன்வைத்து அமைத்துக் கொண்டார்கள். மஷூராக்களை கேட்டுக்கொண்டார்கள். வழிகாட்டில் அட்வைசர்களாக அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், கலீஃபாக்கள் கூட, மன்னர்கள் கூட உலமாக்களை வைத்துக் கொண்டார்கள். மதரசாக்களை மிக கல்வி கலாபடங்களை மதித்தார்கள். நூலகங்களை மதித்தார்கள். நூலகங்களுக்கு பெரும் பங்கு ஆற்றினார்கள், பெரும் பணி செய்தார்கள். எந்த சொன்னால் எப்பொழுதுமே இந்த கல்வித்துறையில் சேவை செய்வதற்கு ஒருவரை விட மற்றொருவர் போட்டி போட்டார்கள். உலமாக்களை பயன்படுத்தினார்கள். துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைகளை பயன்படுத்த, எந்த துறையில எந்த அறிஞருக்கு தேர்ச்சி இருக்கிறது அந்த துறையிலே அவரை நல்ல முறையிலே அவருக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து, எல்லா கொடுப்பனவுகளையும் கொடுத்து அவர்களின் மூலம் கல்வித்துறையை வளர்த்தார்கள். இது நீடூழி காலம்
நடந்து வருகின்ற ஒரு விடயம். இந்த காலத்தில் அது குறைவாக நடக்கின்ற, அதை உதாசீனம் செய்யப்படுகின்ற, அதை அவமதிக்கப்படுகின்றவற்றை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் ஒழுக்க சீடர்களாக, நற்குண சீடர்களாக, நல்ல பிரஜைகளாக மாற்றுவதற்கு ஆசானாசையுடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் உரிய ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். எல்லோருடைய அடியார்களை பொதுவாக கல்வியை பாருங்கள், எந்த அளவு இல்மு முக்கியம். அதில் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ், தான் தான் வணக்கத்துக்குரிய நாயன், தன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்று அல்லாஹ் முதலாக சாட்சி சொல்கிறார். இரண்டாவது இடம் மலக்குமாருக்கு சாட்சி சொல்கிறார். மூன்றாவது மலக்குமாருக்கு அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது உலமாக்களுக்கு, அந்த துறையில தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, இல்மாலிகள், அவர்கள் நீதி நேர்மையோடு சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களில் சக்தி வாய்ந்தவன், படைப்பினங்களின் நுணுக்கமானவன். ஆல இம்ரான் என்ற சொன்ன அதே மாதிரி பாருங்கள், எவ்வளவு சிறப்பு. சொர்க்கம் வரைக்கும் விட்டு செல்வதுதான் கல்வி. யார் ஒரு கல்வியை எதிர்பார்த்து நடந்து செல்வாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வாயிலை லேசுபடுத்துவான். மலக்குமார்களுடைய இறக்கைகளை மாணவர், கல்வி கற்கின்ற மாணவனை கொண்டு திருப்தி அடைந்தமைக்காக இறக்கைகளை அவருக்கு தாழ்த்துகிறார்கள், இறக்கைகள் அடக்க வைக்கிறார்கள், பணிக்கிறார்கள். ஒரு ஆலிம் இருக்கிறார், அறிஞர்மாருக்கு அறிஞர், அவருக்கு வானங்கள் பூமியில் அனைத்தும் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. எந்த அளவு தண்ணீர் எடுக்கின்ற மீன்கள் கூட பாவ மன்னிப்பு தேடுகின்றன. ஒரு ஆலிமுடைய இல்மில்லாத வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுடைய மதிப்பு சிறப்பு ஏனைய கோள்கள் நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு இருக்கின்ற சிறப்பை போன்று. நிச்சயமாக நபிமார்கள், நிச்சயமா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், அனந்தரக்காரர்கள். நபிமார்களோ தீனார்களையோ திருகங்களையோ அனந்தரமாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் அறிவைத்தான், கல்வியைத்தான் அனந்தரமாக விட்டு சென்றார்கள். யார் அதை கல்வி ஞானத்தை பெற்றுக் கொள்வாரோ அவர் நல்ல பெரும் பங்கை, பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொண்டவர். சொன்னார்கள் பாருங்கள், சொர்க்கத்தின் வாசலை லேசுபடுத்துவதுதான் கல்வி பயணம், கல்வி அந்த கற்றல், கற்பித்தல். அதே போன்று மகத்தான கூலி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மௌத்தாகினோட அமல் அனைத்து துண்டித்து விடும். அந்த மூன்றை தவிர நிரந்தர தர்மம், பயன்பெறக்கூடிய மக்கள் தொடராக பயன்பெறக்கூடிய அலியா சொத்து, தர்மம், பயன்பெறப்படும் கல்வி, அறிவு, ஞானம், அதே போன்று அவருக்காக துஆ செய்யும் நல்ல சாலிஹான குழந்தைகள். அதே போன்று பாருங்கள், கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால். இல்மை கற்றுக்கொள்வது, இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் கடமை என்று மதி சொல்லியிருக்கிறது. எனவே உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது சில இல்முகள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஃபர்தாயும், சில ஃபர்து கிஃபாயா, கொஞ்சம் பேர் படித்தால் போதும். எனவே எப்படி ஒரு துறையிலே தேர்ச்சி பெறுவது என்பது, ஒரு துறையிலே நிபுணத்துவம் பெறுவது என்பது துறை சார்ந்தவர்களை தேவை. அந்த துறையிலே குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் போதும். எல்லோருமே ஸ்பெஷலிஸ்டுகளாக எல்லாவற்றிலும் ஆக முடியாது. தனக்கு இன்ட்ரெஸ்டான இன்பமான துறைகளிலே ஸ்பெஷலிஸ்டாக மேற்படிவு படித்து அதிலே ஒரு இளமானி பட்டம் முடித்திருக்கிறார், ஒரு முதுமானியாக, கலாநிதியாக அந்த துறையிலே அவர் ஸ்பெஷலிஸ்டாக மாறலாம். அப்படியான விடயங்கள் எல்லா துறைகளும் தான். மார்க்கத்துறை முதலாவது, குர்ஆன் ஹதீஸுடைய கலை, அதே போன்று வைத்தியத்துறை, இன்ஜினியரிங், அதே போன்று அக்கவுண்டிங், அதே போன்று கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி அதாவது ரசாயனம், அதே போன்று இது போன்ற தொழில், அந்த நவீன கால தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட சிலர் நிபுணர்களாக, பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பதையும் இஸ்லாம் வரவேற்கிறது. அதுக்கும் சில சான்றுகள் இஸ்லாத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு, மோமின்கள் எல்லோருமே ஒரே அடியாக வெளியாகி விடக்கூடாது. தீனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே பொதுவான விடயங்களுக்கு, மார்க்க விடயங்களுக்கு சில கூட்டம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தஃபக்கு அடைய வேண்டும், மார்க்க ஞானத்தை படிக்க வேண்டும், நல்ல விளக்கம் புரிய வேண்டும், அந்த மார்க்க சட்டத்துறையிலே தேர்ச்சி பெற வேண்டும். அவர்கள் அந்த ஞானத்தின் மூலம், கல்வியின் மூலம் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அவர்கள் படித்து விட்டு வந்தால் இலகி மக்கள் ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு படிக்க சென்றால், வேறு ஊர்களுக்கு ஓதச் சென்றால், அதை முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு வந்து சேவை செய்ய வேண்டும், தன்னுடைய நாட்டுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும், தன்னுடைய சமுதாயத்துக்கு வந்து போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் சில வேளையுடைய புத்திமதியை கேட்டு மிக கவனமாக தவிர்ந்து, பாவங்களை தவிர்ந்து நல்லவர்களாக வாழலாம். தௌபா எப்பொழுதும் பயனுள்ள கல்வியில கற்கும் அறியப்பட்ட இஸ்லாமியர்களுடைய சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். உங்களை நான் சுயமாக சிந்திக்க வேண்டும், தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், உங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பதில்லை. அதாவது அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களிலும் பூமியிலும் படைத்திருக்கின்ற படைப்பினங்கள் இரவு பகல் மாறி மாறி வருவது, அதே போன்று கடலில் செல்கின்ற கப்பல்கள், மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை கொண்டு செல்கின்ற கப்பல்கள், இப்படியான விடயங்களை நீங்கள் சிந்திப்பதில்லையா? அதே போன்று அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைத்த தண்ணீர், அதன் மூலம் பூமி அல்லாஹ் செழிப்பாக்குவது, பூமி வறண்ட பிறகு பூமியை செழிப்பாக்குவது, பசுமையாக்குவது, அதில் பல மிருகங்கள், கால்நடைகளை பரவலாக படைத்து பரப்பியிருப்பது, அதே போன்று காற்று அங்கமெங்கும் வீச காற்று அனுப்பப்படுவது, காற்று வீசுவது, மேகங்கள் அங்கமெங்கும் திசை திருப்பப்படுவது, வானத்து பூமி மத்தியில் அப்படியான மேகங்கள் வசப்படுத்தப்பட்டிருப்பது, இது அனைத்திலும் புத்திசாலிகளுக்கு, அறிவாளிகளுக்கு படிப்பினைகள் உண்டு. பக்ரா 164 ஓதி. பொதுவாக இந்த காலத்திலே உண்மையில் ஆழமான அறிவு ஞானங்கள் கற்பிக்கப்படுவதில் பொறுப்பு காட்டப்படுகின்ற காலத்திலே மக்கள் இன்னும் அறிவு பக்கம் முன்னேற வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துகளை அறிவின் மூலம் அடைய வேண்டும், ஞானங்கள் மூலம் அடைய வேண்டும். ஒரு முஅல்லிம் மதிக்கப்பட வேண்டும். அவருடைய கடமையுடைய தொழில் துறை இருக்கிறது, கல்வித்துறை, அது மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. நபிமார்கள் செய்த துறை, நபிமார்கள் ஈடுபட்ட துறை. ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே பண்பாடுகளை
பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்கக்கூடியவர், நல்ல குணங்களை விதைக்கக்கூடியவர், நல்ல முன்மாதிரிகளை காட்டக்கூடியவர், பெற்றோர்களுக்கும் உதவியாளர். பெற்றோர்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்த ஆசிரியர்களுடைய உதவி தேவை. எனவே அதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்களை ஒரு ஆசானை மதிப்பது என்பது உண்மையிலே மார்க்கத்தில் ஒரு உன்னதமான பண்பாக கணிக்கப்படுகிறது. எனவே அவர் எல்லா விடயங்களுக்கும் உரித்தானவர், நன்றி குறித்தானவர், எப்பொழுதுமே அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர். மூத்த உலமாக்கள் நாங்கள் நெத்திகளை முத்தமிடுவது, மூத்தவர்களுடைய முஹம்மது சாபா மூத்தவருடைய இளையவர்கள் கைகளை முத்தமிட்டார்கள், நன்றி செலுத்துவதற்காக, மதிப்பதற்காக வேண்டி. அவர்களை துச்சமாக பேசக்கூடாது, அவமதிக்கக்கூடாது, நல்லவைகளை பேச வேண்டும், அவர்களை பற்றி பாராட்ட வேண்டும். பல பணிகள் செய்கிறார்கள். இப்பொழுது உலமாக்களை விமர்சிக்க கூடாது, பாராட்ட வேண்டும். பல திறமைகளுக்கு மத்தியில், தியாகங்களுக்கு மத்தியிலே மார்க்க பணி செய்கிறார்கள். எனவே மக்கள் அவர்களுடைய வழிகாட்டல் மூலம்தான் ஒவ்வொரு துறைகளிலும், ஆசான்களுடைய வழிகாட்டல் மூலம்தான் ஒவ்வொரு துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற நன்றி கடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உயர்ந்து விட்டால் ஆசான் ஆசிரியர்களை அவமதித்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு, இந்த காலையில் நாங்கள் பொதுவாக இந்த இப்படியான ஒழுக்கங்களை நாங்கள் இழந்து விட்டோம். ஆசான்கள் ஆசிரியர்கள் மதிக்கப்படுவது, புறக்கணிக்கப்படுகிறார்கள், விமர்சிக்கப்படுகிறார்கள், அகௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை சங்கையாக மதிக்கப்படுவது கிடையாது, வரவேற்கப்படுவது கிடையாது, அவர்களுக்கு பாராட்டுகள் முன்வைக்கப்படுவது கிடையாது. எப்பொழுதுமே அவர்கள் அத்துமீறி, அவர்களுக்கு அடந்தேறி, அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி, அவர்களை பற்றி முறையிட்டு விமர்சித்து, ஆசிரியருக்கு எதிராக என்ன பெட்டிஷன் அடித்து, அவர்களுக்கு எதிராக வாக்குவாதம் புரிந்து, அவர்களை வார்னிங் பண்ணி, கண்டித்து, எச்சரித்து, பல்வேறுபட்ட அவர்களை அந்த துறையிலிருந்து வீழ்த்துவதற்கு, அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை, எத்தனைப்புகளை செய்கின்ற ஒரு மிக மோசமான காலத்தில், கல்வி துறை மங்கி வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். யாரிடம் நாங்கள் முறையிடுவது? இப்படியான கவலையான செய்திகளை என்று சொல்லிவிட்டு, ஆசிரியருடைய மதிப்புக்கு இணங்கதான் பிள்ளைகள் உருவாகுவார்கள், அந்த மரியாதைக்கு இணங்க எதிர்கால சமுதாயம் கட்டியெழுப்பப்படும் என்ற விடயங்களை சொல்லிவிட்டு, இதெல்லாம் சரியத்திலே அகௌரவப்படுத்துவது, ஆசிரியர்களை மாலிமாக்களை அகௌரவப்படுத்துவது ஷரியத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டிய தன்மை, விடப்பட வேண்டிய தன்மை, அது யாரிடம் இருக்கக்கூடாது. அது பாரி ஆபத்தானது, கல்வித்துறைக்கு மிகவும் அது கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லி முதலாவது குத்துபா வெளியிறுதி கட்டத்திலே எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூல் யார் யார்களுக்கு என்ன துறைகளிலே அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கணும் அவர்களை மதிக்கின்ற பண்பை அவர்களும் அல்லாஹ் உண்டு பண்ணுவார். எனவே அல்லாஹ்வையும் ரசூலையும் மதிக்கின்றவர்கள் ஆசான் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். அப்படியான விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது அவர்களிலே குறிப்பாக புனித ஸ்தலங்களுடைய அன்பை போடுவான், நல்லவருடைய அன்பை போடுவான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அன்பை போடுவான் சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தி இஸ்திக்பார் மற்றும் குத்பா முடித்துவிட்டு, இரண்டாவது குத்பாவிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இந்த காலத்திலே மதரசாக்களை ஊடுருவிக்கக்கூடிய விடயம் தான் எதிர்மறையான சிந்தனைகள், வெளிப்பாடுகள், நெகட்டிவான. அதே போன்று எப்பொழுதுமே பழைய பாடத்திட்ட அமைப்புகளை முழுமையாக பிறந்தாலே புதிய விடயங்களை போட்டு பழையவருடைய அந்த அனுபவங்கள் அப்படியான விடயங்கள் இல்லாமல் புதிய அடிப்படையற்ற சும்மா வைரலாகக்கூடிய சந்தேகத்துக்கிடமான மக்களை குழப்பக்கூடிய மாணவர்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய விடயங்கள் புகுறுவது ஆபத்தானது. அது மார்க்க கல்வியோடு இணைவது, அந்த கல்வித்துறையில் புகுறுவது ஆபத்தானது. பழமை ஆழமான மூத்தவருடைய அந்த அந்த ஒளியில் மார்க்கம் படித்துக் கொடுப்பது, நவீன முறைகளை மாத்திரம் நம்பி நவீனத்துறைக்கு அடிமையாகுவது என்பது கொஞ்சம் பாரதூரமான விடயம் என்பதை கத்தீப் அவர்கள் முன்வைக்கிறது. சில சீர்கேடுகள் இருக்கின்ற, நல்லவற்றை சொல்லவில்லை, ஆபத்தான ஈமானுக்கு ஆபத்தான, பண்பாட்டுக்கு ஆபத்தான, ஆழம் இல்லாமல் அகலம் மாத்திரம், பார்வை ஷோ, அது கண்காட்சிக்கு அழகாக இருக்கும், ஆனால் ஆழம் இல்லை, ஒன்றிலே அகலம் மாத்திரம் என்ற அந்த துறையில் தான் எதிர்மறையான சிந்தனைகள், கேவலமான நடத்தைகள், இப்படியான விடயங்கள் போதிக்கப்படுவது ஆபத்து. நிச்சயமாக காஃபில் இருக்கார்களே இப்படியான விடயங்களை ஃபன் பண்ணுவது, செலவழிப்பது எல்லாமே நஷ்டம்தான். காஃபிர்கள் இருக்கார்களே அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாவை விட்டு மக்களை வழிகெடுக்க, மார்க்கத்தை புறக்கணிக்க வைக்க, தீனை விட்டும் தடுக்க, அல்லாவுக்கு பொருத்தமான மார்க்கப்பற்றோடு வாழ்கின்ற, ஆன்மீகத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு எதிராக தன்னுடைய பணங்களை செலவழிக்கிறார்கள், ஃபண்ட் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஃபண்ட் பண்ணுவார்கள். அந்த ஃபண்ட் பண்ணியது, அந்த நிதி, அதுக்கான நிதி ஒதுக்கியது, நிதி செலவழிப்பது அவர்களுக்கு நஷ்டமாக மாறும். எப்படி குர்ஆன் பேசுகிறது பாருங்கள், இஸ்லாத்தை, மார்க்கத்தை, பண்பாட்டை இல்லாதொழிக்க செலவழிக்கின்ற பணம் அது இங்கு கொஞ்சம் அவர்களுக்கு இன்பமாக, சந்தோஷமாக, கொஞ்சம் அவருடைய மனது குளிர்தாக இருந்தாலும் மறுமையிலே நஷ்டம், அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். பாருங்கள், இங்கு வெற்றி அடைய வேண்டும், ஜெயம் பெற வேண்டும், சக்சஸ் ஆக வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள், அல்லாஹ் சொல்கிறார், அன்சக்சஸ், அவர்களுக்கு தோல்விதான். நிச்சயமாக காபிர்கள் நரகத்தின் பக்கமே ஒன்று திரட்டப்படுவார்கள், கொடையாக நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். அல்-அன்ஃபால் 36. அதை அந்த ஆயத்தை ஓதிவிட்டு இறுதியாக இந்த முடிவுகள், நடவடிக்கைகள், இந்த சதி திட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சுக்குநூறாக்குவான் என்ற ஆயத்தோடு குத்பா முடிக்கிறார்கள். இந்த கெட்ட நவீன சிந்தனை, மேற்கத்திய சிந்தனைகள் நீங்கும், இஸ்லாம் தான் மேலோங்கும், இஸ்லாம் வளரும்,
இஸ்லாம் தான் பலமாக நிற்கும், தலை நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும், தலையை நிமிர்த்தி உயர்த்தி நிற்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சூரா அம்பியா 18. இஸ்லாம் ஒழிக இஸ்லாம் அழிக என்று நீங்கள் எதைத்தான் சித்தந்தீட்டி எந்த நீங்க பாடத்திட்டங்களை புகுத்தினாலும் இஸ்லாம் தான் மேலோங்கும், இஸ்லாம் தான் வெற்றி அடையும், இஸ்லாம் தான் கௌரவம் அடையும், உங்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக மாறும் என்பதற்குரிய ஆயத். பன்னகதிபு பில் ஹக்கி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை தாக்குவோம், அசத்தியத்தின் மீது சத்தியத்தை எறிந்து சுக்குநூறாக்குவோம். ஒன்றை தகர்ப்பதற்கு என்னுடைய எறிவது சிறிய ஒரு பொருட்களை பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடும்போது சுக்குநூறாகுமே, அது போன்று சுக்குநூறாக்குவோம். அதை அப்படியே அந்த உச்சந்தலையால் சென்று அப்படியே கீழ்ப்பகுதியால் வருவது போன்று அவருடைய அடிப்படை மூளையை தாக்கும். அது அப்படின்னா மதர் போர்டை, மெயின் போர்டை, மெயின் இன்ஜினை, அதே போன்று அந்த என்ஜின் அல்லது மெயின் பிரத்யேக அந்த சாதனத்தை, அந்த பாத்திலுடைய அசத்தியத்துடைய பொய்யருடைய இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவருடைய அடிப்படையான அந்த மூளை போன்று செயல்படைய மூல பொருளை தாக்கும், பேஸை தாக்கும். அது அழிந்து நாசமாகும். யார் சொல்வது? அல்லாஹ் சொல்வது. எனவே உங்களுக்கு கேடும் கேவலம் தான். நீங்கள் இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை நெய்யப்படைக்க வேண்டும், இஸ்லாத்தை கீழே போட வேண்டும் என்று இஸ்லாத்துக்கு கேவலம் வர வேண்டும் என்று நீங்கள் பாடுபடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்ற வழக்குமுள் வயல், உங்களுக்கு தான் கேடு, இழிவு, அழிவு, நாசம். வயல் என்ற நரகம். மிம்மா தசிபு, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கின்ற விடயங்கள், இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது, இஸ்லாத்துடைய புனிதத்துவங்களை அபகீர்த்தியாக நீங்கள் பேசுவது, அகௌரவமாக பேசுவது, அதுக்கு எதிராக எழுதுவது, அதுக்கு எதிராக திட்டத்தை தீட்டுவது, அதுக்கு எதிராக காணொலிகளை தயாரிப்பது, வீடியோக்களை தயாரிப்பது, அதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய முடிவு ஈட்டில் உங்களுக்கு தான் கேவலம், உங்களுக்குத்தான் அழிவு, நாசம் என்பதை எந்த சூறாவிலே? சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் என்ற தலைப்பில் உள்ள சூறாவிலே 18வது வசனத்தில் ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்கிறான் என்ற விடயத்தை, அந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி நீண்ட துஆ பிரார்த்தனையோட ஹத்தீப் உர்வா இக்ரிமா ஸப்ரி ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பா முற்றுகைகள். எனவே 3 ஹுத்பாக்கள் மிகவும் காலத்துக்கு ஏற்ற சிறந்த தலைப்புகளிலே ஒவ்வொரு ஹுத்பாக்களும் சிறப்பாக தான் அமைகிறது. என்னால் இந்த இன்று பேசப்பட்ட 3 தலைப்புகளும் காலத்துக்கு மிக அவசியமானது. உண்மையான இறைநேசர் என்பவர் யார்? குறிப்பாக சில இறைநேசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பொதுவான முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தக்வாவை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாஹ்வுடைய நேசத்துவத்தை அடையலாம் என்ற ஒரு இடம்பாடு இருக்கிறது என்ற கருத்தை அழகாக முன்வைத்தார்கள். அதேபோல் 2வது, எவ்வளவுதான் மார்க்கம் ஆன்மீகம் என்று சென்றாலும் நற்குணம் இல்லாமல் இஸ்லாம் பூர்த்தி கிடையாது. தக்குவா இறையச்சம், சொர்க்கம் போவதற்கு தக்குவா நிபந்தனை, தக்குவா பூர்த்தியாகுவதற்கு நற்குணம் நிபந்தனை. சொர்க்கத்துக்கு தக்குவா நிபந்தனை, தக்குவா பூர்த்தியாக நற்குணம் நிபந்தனை. 50-50 ஒரு நாணயத்துடைய 2 பகுதிகள் போன்று. ஒரு பகுதி மாத்திரம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, மறுபகுதி வெறுமையாக இருந்தால் அந்த நாணயம் ஒரு பகுதியிலே 5000 ரூபாயுடைய நோட்டுடைய பகுதியாக இருந்தால், மறுபக்கம் வெறுமையாக இருந்தால் 10 ரூபாயுடைய டொஃபியும் வாங்க முடியாது என்பது நமக்கு தெரியும். அது போல இந்த தலைப்பு தக்குவாவும் நற்குணமும் சேராமல் சொர்க்கம் இல்லை. 3வதாக உண்மையான இல்ம், உலமாக்களை மதிக்க வேண்டும். இல்முடைய தேட்டம் தேவை, தாகம் தேவை. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொறுப்புதாரிகள், அதே சமூகத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வித்துறையிலே ஒரு கண் வைக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் தனவந்தர்கள். அதே போன்று உலமாக்களை மதிக்க வேண்டும். உலமாக்களை விமர்சிக்கின்ற பொழுது, உலமாக்களை அவமதிக்கின்ற பொழுது, உலமாக்களை சமூகத்துக்கு மத்தியிலே கொச்சைப்படுத்துகின்ற பொழுது எதிர்கால சந்ததி வீழ்ச்சி அடையும், எதிர்கால சந்ததி தலைகுனியும், எதிர்கால சந்ததி தோல்வி அடையும் என்பதை ஆணித்தரமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவிலே அந்த ஹத்தீபர் முன்வைத்தார்கள். 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவதோடு மக்கள் மயப்படுத்துவோம், எத்தி வைப்போம், பரப்புவோம், நனவுக்கு திறவுகோலாக மாறுவோம், கெடுதிக்கு பூட்டாக மாறுவோம் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை தயாரித்து வழங்க நண்பர் ரிதுவானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.